சைவ சித்தாந்தத்தின்படி இப்பிரபஞ்சத்தை இயக்கும் சிவபெருமான் மேற்கொள்ளும் 5 முக்கிய செயல்பாடுகளே பஞ்ச கிருத்தியங்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த 5 தொழில்களையும் அவற்றின் தத்துவங்களையும் விளக்கும் மந்திர குறிப்புகளை இங்கே காண்போம். 1. படைத்தல். உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் தத்தம் வினைப்பயனை அனுபவிப்பதற்காக உடலையும் உலகையும் உருவாக்குதல். மந்திர வடிவம் ந. அதிபதி பிரம்மா. 2. காத்தல். படைக்கப்பட்ட உயிர்கள் தங்களின் கர்ம வினைகளை நுகர்ந்து முடிக்கும் வரை அவற்றை முறைப்படி பாதுகாத்தல். மந்திர வடிவம் ம. அதிபதி விஷ்ணு. 3. அழித்தல். நீண்ட கால பயணத்தால் களைப்படைந்த உயிர்களுக்கு ஓய்வு அளிக்கும் பொருட்டு உலகை ஒடுக்குதல். இது அழிவு என்பதை விடு மறுசீரமைப்பு என்பதே உண்மை. மந்திர வடிவம் சி. அதிபதி ருத்ரன். 4. மறைத்தல். உயிர்கள் தங்களின் ஆணவ மலத்தின் பிடியிலிருந்து விடுபட உலக இன்ப துன்பங்களில் ஆழ்த்தி உண்மையை மறைத்து வைத்தல். இதன் மூலமே ஆன்மா பக்குவம் அடைகிறது. மந்திர வடிவம் வா. அதிபதி மகேஸ்வரன். 5. அருளல். ஆன்மாக்கள் பக்குவம் அடைந்ததும் அவற்றின் வினைகளை நீக்கி திருவடி பேற்றை வழங்குதல். மந்திர வடிவம் ஏ. அதிபதி சதாசிவன். பஞ்சகிருத்திய மந்திரத்தின் ரகசியம். இந்த 5 தொழில்களையும் குறிக்கும் எழுத்துக்களின் சேர்க்கையே நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்து மந்திரமாகும். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமாம் ஊன்றி லேதிரோதாயி உற்றதனு கிரகம் நான்ற மலர்பதத்தே நாடு. நடராஜ பெருமானின் திருநடனம் இந்த 5 தொழில்களையும் குறிப்பதாக கூறப்படுகிறது. அவரது உடுக்கை படைத்தலையும் அபயக்கரம் காத்தலையும் அக்னி அழித்தலையும் ஊன்றிய கால் மறைத்தலையும் தூக்கிய திருவடி அருளலையும் உணர்த்துகின்றன. சுருக்கமாக சொன்னால் பஞ்சகிருத்திய மந்திரம் என்பது வெறும் ஒலி அல்ல, அது பிரபஞ்சத்தின் இயக்கம், ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சி மற்றும் இறைவனின் எல்லையற்ற கருணை ஆகியவற்றின் தொகுப்பாகும். இதை உணர்ந்து ஓதுவது மனதிற்கு தெளிவையும் ஆன்மாவிற்கு அமைதியையும் தரும்.